ஸோ ஒரு வழியாக இவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாரை மீட் பண்ண வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன், அதான் நான் ₹2000 கொடுக்குறேன் பார்த்தீங்களா சாய். அந்த சாயின்ற கேரக்டரை நான் மீட் பண்ணுறேன். எங்கே நான் மீட் பண்ணுறேன்னா, இந்த சென்னை விவேகானந்தா இல்லம் அந்த சைடு தான் அவங்க வீடு இருக்குது ஆக்சுவலாக. ஒரு நாள் ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் விட்டு போகும்போது இந்த பையனை அங்கே வர சொல்லியாச்சு. மீட் பண்ணோம். ஹாய் பாய்ன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த்து, ஓகேங்களா, டிசம்பர் மந்த் 2010ல் நாங்கள் இந்த எந்திரன் படம் தேவி தேட்டர், மவுண்ட் ரோட் தேவி தேட்டரில் ஓடுது. அப்போ நாங்கள் வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி வாங்கினதுக்கப்புறம் இந்த 2000 எப்பவும் கொடுக்குற 2000 கொடுத்ததுக்கப்புறம் நேராக தேட்டருக்கு போகிறோம். டிக்கெட் வாங்கி அந்த எந்திரன் பார்க்குறோம். 2 பேருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேட்டரில் இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது இவன் பேசுகிறான். பேசிவிட்டு என்கிட்ட ஃபோனை கொடுக்குறான். யாருன்னு. உங்கள் அப்பா. எங்கள் அப்பா. உங்கள் அப்பாவா? நான் பேசுனது இல்லையே, வேண்டாம் அப்படிங்கிறேன். இல்லை இல்லை பேசு, அவர் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறான். அப்புறம் நானும் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, நான் வந்து ஜான்வரி மந்த் எண்டில் வருவேன், நம்ம மீட் பண்ணலாம். ஒரு வேளை ஜான்வரி மந்த் எண்டில் வரலன்னா கூட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரியில் வருவேன். நான் வந்து இந்த டிஎக்ஸன் இருக்குது பார்த்தீங்களா, டி நகரில். அந்த டிஎக்ஸனில் தான் வந்துட்டு இவர் இந்த ஒரு என்னது சம் லைக் சேல்ஸ் மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் வருவேன், அங்கே ஒரு சின்ன ஆளை மீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. சரி ஓகே ஃபைன், கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படிங்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டாக இவன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆள் வந்து விஜின்ற ஒரு கேரக்டரு. விஜின்ற கேரக்டர் வந்து இவன் கூட ஸ்கூல் மேட்டான். அவனோட பைக்கு வாங்கியிருக்கான் இவன். அவனோட பைக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்காக அவன் வந்திருக்கான். பைக்கா இல்லை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இந்த விஜின்ற கேரக்டர். ஏன்னா நான் ஜாஸ்தி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசின அளவுக்கு அந்த விஜிக்கிட்ட பேசினதில்லை. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. அந்த அடையார் பிரிட்ஜு கிட்ட, மலர் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு பிரிட்ஜு கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறோம். அப்புறம் அங்கேருந்து பாயின்னு சொல்லி கிளம்புறோம். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கான்வர்சேஷன் வித்தின் த 2010 இவனை மீட் பண்ண டைம்லேருந்து. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து சொன்ன மாதிரியே அதுக்கு முன்னாடி இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்கர்னு ஒரு பையன். இவன் வந்து காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணுறான். ஸோ இவன் வந்து நிறைய என்ஜிஓஸ் லைக் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறான். அது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து சர்விங்ன்ற ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பான். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நானே இந்த ரகுராமன்ற கேரக்டரோட லைஃப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த ஆர்ஃபனேஜில் போகிறது, சர்விங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னென்னா, எவ்ரி மந்த்து சேலரி வாங்கும்போது அதில் ₹2000 வந்து ஆர்ஃபனேஜுக்கு ஒதுக்குவேன். நானாக போயிட்டு ஏதாவது எனக்கு என்ன அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுதோ சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி கொடுப்பேன். ஓகேங்களா. ஒன்று ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி ஏதாவது சாட்ஸு அது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு வருவேன். சம்டைம்ஸ் இந்த புக்ஸு அது மாதிரிலாம் ஸ்பான்சர் பண்ணுறது. ஸோ இது வந்து ரெகுலராகவே நான் பண்ணிகிட்ருந்தேன் ஆர்ஃபனேஜஸ்க்கெலாம். எப்போ இந்த ரகுராம்ன்ற கேரக்டரில் வந்து நான் விழுந்தனோ, அந்த இங்கே யூஷுவலாக கொடுக்குற அந்த ₹2000 வந்துட்டு இங்கே போது நான் ஃபினான்ஷியலி டவுன் ஆகுறேன். ஓகேங்களா. இவனுக்கு வந்துட்டு நான் மாதம் மாதம் வெறும் 2000 மட்டும் கொடுக்கலங்க. என்றைக்கு இந்த ஆளோட நான் கதையை கேட்டனோ, அந்த பாவ கதையை வெரி நெக்ஸ்ட் டே, ஓகேங்களா, இவனை ப்ரப்போசல் பண்ண வெரி நெக்ஸ்ட் டே மண்டே ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுதா ஈவினிங்கு, அன்னையிலேருந்தே நான் வந்துட்டு பேயில் காசு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி இனிஷியலாக நான் வந்து டெய்லி ₹100 வச்சுட்ருந்தேன். 100 100 100 100 100 வச்சுட்டு போவேன். அது எப்படி வைப்பேன்னா, யாருன்னா பாத்திர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்து கேபினில் இருக்கிறவங்கள மீட் பண்ணுற மாதிரி போயிட்டு பைசாவை அந்த ₹100 நோட்டை குட்டியாக மடித்து எடுத்துகிட்டு போய் அவன் டெஸ்கில் அப்படியே பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லிவிடுவேன், அதை வச்சுருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு. இல்லாட்டி அந்த கீபோர்டு அவன் ஒரு வேளை அவன் சிஸ்டமில் இல்லைன்னா கீபோர்டு அடியில், இல்லாட்டி லேப்டாப் சிஸ்டம் பின்னாடி அந்த மாதிரி எங்கேயாவது தூக்கி போட்டுருவேன். அப்புறம் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன், இன்டர்னல் மெசேஜ் போட்டுருவேன், இங்கே இருக்குது அங்கே இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து வீட்டுக்கு போகும்போது கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போ, இல்லாட்டி தூக்கம் வராது, நீ பாட்டு ஃபோனை தான் பார்த்துட்ருப்ப அப்படின்னு. அவனும் சரின்னுவான். என்றைக்குமே வந்து நான் கொடுத்த காசுக்கு அவன் ரெக்ரெட் பண்ணதே இல்லை. அந்த ஒரு நாளும் கொடுக்குற ₹100 அவனுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த 2000 இல்லாமல் ஒரு மாதத்துக்கே வந்து ₹3000 வந்துட்டு ₹3000 இல்லை, அதுக்கு மேலேயே கூட இருக்கும். ஒரு சில நேரத்தில் ₹500 கூட கொடுப்பேன் யோசிக்காமல். ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் மேலே எவ்ரி சாட்டர்டே இவங்க கூட நான் எப்போ கமிட் ஆனனோ அதுலேருந்து எவ்ரி சாட்டர்டே நம்ம ஷிஃப்ட்டு முடித்தோடனே 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம். அன்றைக்கி நான் கேப் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது வெளியில் போய்
பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் நான் என்னை கொண்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் விடுவான் அவடிக்கு. அப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போகும்போது எங்கே எந்த ஹோட்டல் போனாலும் சரி, ஹோட்டலில் பே பண்ணுறதும் நானாக தான் இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் கூட எனக்கு தெரிஞ்சு வாங்கி தந்ததில்ல. அவன் முதல்ல வாங்கி கொடுத்த மீல்ஸை எப்போன்றதும் நான் இந்த ஆடியோவில் சொல்கிறேன். இந்த ஆடியோவில் இல்லை, இந்த இதுக்கு ஃபர்தராக போகிற ரெக்கார்டிங்ஸ்லாம் நான் சொல்கிறேன். எப்போ முதல்ல எனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தான்றதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வாங்கினா கூட அது என்னோடய காசாக தான் இருக்கும். ஸோ இவனோட என்ன என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஓசி பைக் அவனோட ரூம்மேட் கிட்டேருந்து கடன் வாங்குறான் பார்த்தீங்களா, அந்த ஓசி பைக்கில் என்னை வச்சுட்டு கொண்டு போகிறது தான் இவன் எனக்கு பண்ண ஒரு பெரிய விஷயமே. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு வாய்க்கு தண்ணி கூட வாங்கி கொடுத்ததில்ல. ஸோ என்ன ஆகுது, இந்த ஆர்ஃபனேஜுக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் கேன்சல் ஆகுது. ஸோ நான் அப்போ பாஸ்கர் கிட்ட நான் பேசும்போது பாஸ்கரும் நானும் ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகிறோம் இந்த மாதிரி விஷயத்தில். அப்போ பாஸ்கர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏங்க சூப்பருங்க, எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணுவேன், நீங்கள் ஏன் விட்டுட்டீங்க, பண்ணுங்கங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இப்போ வந்து கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற சரின்ற. அப்போ தான் அந்த பாஸ்கர்ன்ற கேரக்டர் என்னை இன்வைட் பண்ணுறாங்க. எங்கே ஜான்வரி 26 அந்த திரு வாட் இஸ் இட் போரூர் பக்கத்தில் அந்த குன்றத்தூர்லேருந்து ஒரு ஊருக்குள்ளே போகுது ஒரு கோயில். அந்த ஊர் அப்படியே ஒரு மாதிரி போகுது, அது பக்கா வில்லேஜ். அங்கே இருக்க ஒரு ஸ்கூலு. அங்கே வந்து அந்த ஸ்கூலை வந்துட்டு ப்ராப்பராக டேக் கேர் பண்ணுறதில்ல கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதை வந்து இந்த பசங்க தான் வந்துட்டு, இந்த பாஸ்கர் அண்ட் அவங்க டீமு தான் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் டுவர்ட்ஸ் தட் ஸ்கூல். இப்போவும் அந்த ஸ்கூலுக்கு இவங்க நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க டில் டேட். ஓகேங்களா? அப்போது என்னை வந்து 26th ஜான்வரி இன்வைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் எனக்கு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஷாக்கிங்கான ஒரு டீட்டெயிலை நான் வந்துட்டு நல்லா யோசிக்க ஆரம்பித்தேன். ரகுராமன்ற கேரக்டரை நான் இவ்வளோ நாள் வந்துட்டு வேறு மாதிரி யோசித்து வச்சுருந்தேன். அந்த பாஸ்கரன்ற அந்த 26th ஜான்வரி 2011 அப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்துச்சு ரகுராம் கேரக்டர். ஸோ பாஸ்கர் வாஸ் சேயிங் நியர்லி லைக் ஒரு 1000 டைம்ஸு வேறு மாதிரி ரகுராமை புகழ்ந்து தள்ளுறான். அவன் தாங்க என்ன முதல் உயிர் நண்பன், என்னென்னவோ பேசுகிறான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பேசிட்டான் என்கிட்ட. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ஃபோன் கான்வர்சேஷன் பண்ணும்போது. ஸோ பாஸ்கர் எல்லாருமே வந்துட்டு ரூம்குள்ளே இருக்காங்க. நாங்களே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவங்க வந்துட்டு அந்த ஃப்ளாகெல்லாம் கூட ரைஸ் பண்ணிட்டாங்க. பசங்களுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி சும்மா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளார. அப்போ அங்கே நாங்கள் போகிற நேரம் எங்களை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பேசுகிறோம் கொஞ்ச நேரம். அப்புறம் உள்ளே போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இந்த சூர்யா, விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிபேட்லாம் வைக்கிறானுங்க. தேவையில்லாமல் டிபேட் இல்லை, தேவையில்லாமல் அன்வான்ட் கான்வர்சேஷன்லாம் போகுது. அப்போ அதில் யாரோ ஒருத்தனுக்கு வந்துட்டு சூர்யாவோட பயங்கர ஃபேன் போல். இந்த பாஸ்கரன்ற கேரக்டர் வந்து பயங்கரமான ஒரு விஜய் ஃபேனு. அப்போ ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, சும்மா ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி ஆகுது. அப்போ உடனே இந்த ரகுராமன்ற கேரக்டர் வெளியில் வாசலில் நானும் ரகுராம் தான் நின்றுருக்கோம். அந்த கேரக்டர் வந்து சிரிக்கப்படுது. அவன் ஒரு பைத்தியக்காரன், அவங்ககிட்டலாம் பேச முடியாது, அதனால தான் நான் எப்போவுமே வந்துட்டு ஒதுங்கியே நிற்பேன் அவங்ககிட்ட இருந்து. எது சொன்னாலும் ஓகே மச்சி ஓகே மச்சின்னு தலையாட்டுறதுக்கு காரணமே அதுதான். அவன் என்ன பேசுகிறானோ அதுதான் உண்மைன்னு அவன் பேசுவான், எல்லோரையும் நம்ப வைப்பான். அவனை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பாஸ்கர் கிட்ட பேசும்போது பாஸ்கர் எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கோ இல்லை சீன்ற மாதிரி கூட ரகுராமன்ற கேரக்டர் சொன்னதே இல்லை. எனக்கு இந்த இடத்துலையே அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டவுட்டே வருது. இவன் வந்துட்டு இவ்வளோ உண்மையாக இருக்கான் அவன் சைல்டுஹுட்லேருந்து, அவனுக்கே வந்து இவன் வந்து கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வந்த வெஞ்சன்ஸ். அதுக்கப்புறமேட்டு இவன் நான் வந்து கேட்குறேன், இவன் வந்து சொன்னதுக்கப்புறமேட்டு ஒரு வேளை இவன் இப்படி சொல்லிட்டான்னா அவன் வந்து ஆர்கியூ பண்ணுவான் ஓவராக, அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் கரெக்டு, அவங்ககிட்டலாம் மனுஷன் பேச முடியாதுன்னு இப்படி சொல்லவும் நான் கேட்குறேன், ஒரு வேளை இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து எதனா பெனிஃபிட்காக பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் கேட்குறேன் ரகுராம் கிட்ட. அப்போது வந்து ரகுராம் சொல்கிறாரு, எனக்கும் அதே டவுட்டு தான், அது என்ன கதைன்னே தெரில அப்படிங்கிறான். இவன் நிஜமாலே வந்துட்டு இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, உயிர் நண்பன் அப்படிங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும், அவன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரியும் அவனை பற்றி, அவன் அது மாதிரி ஆள் இல்லை, அவன் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறான்னா அதில் அவன் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த கேரக்டர் என்ன தெரியுமா சொல்லிச்சு, அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட கேரக்டர் பற்றி, எனக்கும் அதே டவுட்டு தான்,
தெரியல.